ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். எங்கள் ஊர் மண்டபத்தில் இதுக்கு பேர் வந்து வத்தன்னு சொல்லுவோமுங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்ஜின் கிடையாது. இதை வந்து நாங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனால் அதிகமாக வந்து இதை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஜட்டி இருந்தாலுமே, அதாவது போட்டு பிடிக்கிறதுக்கு இறங்குதளம் இருந்தாலுமே, எல்லா போட்டையுமே ஒரே இடத்துல வந்து நம்மளால் பிடிக்க முடியாதுங்க. அதனால் ஒரு சில போட்டை வந்து இந்த மாதிரி தான் ஆங்கர் போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ, இந்த போட்ல உள்ள ஆட்கள், அப்புறம் இதில உள்ள ஜாமான், இந்த ஐஸு, டீசலு, மீனு எல்லாத்தையும் இறக்கி ஏத்துறதுக்கு இந்த வத்தைய வந்து பயன்படுத்துவோம். அதாவது இதுக்கு வந்து இன்ஜின்லாம் கிடையாது. இந்த ஒரு கம்பு மட்டும் தான். இத வந்து தாங்கு வத்தன்னு சொல்லுவோம். அதாவது இந்த கம்ப வந்து தரையில குத்தி, குத்தி அத வந்து தாங்குவாங்க. இது வந்து ஃபார்வர்டும் போய்க்கலாம், ரிவர்ஸும் இந்த ஒரு கம்பாலே வந்துக்கலாம்ங்க. இந்த தொழில வந்து நாங்க வந்து பாரம்பரியமா பார்த்துக்கிட்டு வரோம்ங்க. என்னதான் இப்ப வந்து நெறைய டெக்னாலஜி வந்தாலுமே, இத வந்து நெறைய பேர் வந்து ஒரு பாரம்பரியமா பார்த்துக்கிட்டு தான் வராங்க. இந்த வத்தைக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்கங்க. இந்த கம்பு வச்சுக்க நிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க தான் அந்த வத்தையோட ஓனர் அவங்க தான். லேபரும் அவங்க தான். உங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரையில இருந்து போட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள், அப்புறம் ஆட்கள் எல்லாத்தையுமே போட்ல கொண்டு போய் ஏத்தி விடுறது தான் அவங்களோட தொழிலு. அவங்களோட வேலை. இப்ப இந்த ஆட்கள்லாம் இல்லாதபோது, ஓனர் இல்லாதபோது, இந்த போட்டுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வத்த தாங்குறவங்க தாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. போட்டு திடீர்னு ஏதாவது தண்ணி இருந்துட்டாலோ, இல்ல போட்ல ஏதாவது ஆங்கர் கயிறு அறுபட்டு கரைய வந்தாலோ, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபுல் பொறுப்புமே இந்த வத்த தாங்குறவங்க தான். அதனால அவங்களோட வேலை எப்பயுமே கடற்கரைலாம் இருப்பாங்க. ஒழுங்கா சாப்பிட முடியாது, ஒழுங்கா தூங்க முடியாது. மழை காலத்துல வந்து ரொம்பவும் கஷ்டப்படுவாங்கங்க. அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு வந்து சம்பளமும் அந்த மாரி குடுப்பாங்க ஓனரு. பார்த்துக்கணுங்க. இந்த தகவல் யாருக்கெல்லாம் புடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.